வணக்கம். இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறது மில்கி வே கேலக்சி, அதாவது விண்மீன் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது பால்வெளி விண்மீன் கூட்டம். இதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள நாம் காத்திருக்கின்றோம் அல்லவா? இதை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே பத்திரிகையாளர் திருஞானம் ஐயா அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். மில்கி வே கேலக்சி, இதுக்கு ஏன் மில்கி வே கேலக்சின்னு பேர் வந்துச்சு? முதல்ல கேலக்சினா என்ன, மில்கி வே கேலக்சினா என்ன சொல்லுங்க சார். நம்முடைய பூமி சூரிய குடும்பத்தின் ஒரு அங்கம். சூரிய குடும்பம் மில்கி வே கேலக்சியோட ஒரு அங்கம். கேலக்சி என்றால் ஒரு நட்சத்திர கூட்டம் அல்லது நட்சத்திர திரள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கோள்களை கொண்ட ஒரு குரூப் தான் கேலக்சி. நம்முடைய கேலக்சி மில்கி வே கேலக்சி. இது இரவில் பார்க்கும்போது ஒரு பால் கொட்டியது போன்ற ஒரு தோற்றத்தில் இருந்ததனால் மில்கி வே கேலக்சின்னு பேர் வச்சாங்க. பட் இதுதான் அவர் ஓன் கேலக்சி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேலக்சி. கிட்டத்தட்ட 1,00,000 லைட் இயர்ஸ் விட்டம் கொண்ட ஒரு கேலக்சி. அதாவது இப்படி ஒரு சுடக்கு போடும்போது 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தால் மில்கி வே கேலக்சியோடைய ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு போகிறதுக்கு 1,00,000 ஆண்டுகள் ஆகும். அவ்வளவு பிரம்மாண்டமானது. கிட்டத்தட்ட 10,000 கோடி நட்சத்திரங்கள் இதில் இருக்கு. குறைந்தபட்சம் 10,000 கோடி கோள்கள் மில்கி வே கேலக்சியில இருக்கு. ஸோ இது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு சார்? இந்த மில்கி வே கேலக்சி அப்படின்றது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான அமைப்புகளாக பார்க்கலாம். மத்தியில் ஒரு பிரைட்டான ஒரு நியூக்ளியஸ், அடுத்து சென்ட்ரல் பல்ஜ், ஒரு வீங்கியது போன்ற ஒரு தோற்றம், அடுத்து ஒரு டிஸ்க், ஒரு பெருவட்டம், அடுத்து ஒரு 4 அல்லது 5 ஸ்பைரல் ஆர்ம்ஸ், மொத்தத்தில் வெளியே ஒரு மேசிவ் ஹேலோ, ஒரு ஒளிவட்டம். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். ஒன்றா பார்க்குறதா இருந்தால் மத்தியில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. இது ஒரு பயங்கரமான ஒரு கருந்துளை, பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க. சகிட்டேரியஸ் ஏ அப்படிங்கிற ஒரு பிளாக் ஹோல். இதுதான் மில்கி வே கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிளாக் ஹோல்னால் உங்களுக்குலாம் தெரியும், ஒரு மிகுந்த ஒரு பவர்ஃபுல்லான, எதையும் ஈர்க்கக்கூடிய ஒரு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதுதான் மில்கி வே கேலக்சியோட மையத்தில் இருக்கு. அடுத்து ஒரு சென்ட்ரல் பல்ஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு பின்வீல் ஸ்ட்ரக்சர். அதை சுற்றி அதில் நிறைய புதிய நட்சத்திரங்கள், பழைய நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு சென்ட்ரல் பல்ஜ் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான டிஸ்க். இந்த டிஸ்க் தான் வெளியிலேருந்து தூரத்திலிருந்து பார்க்கும்போது மில்கி வேயோட மேஜர் ஏரியா. கிட்டத்தட்ட 75% இந்த டிஸ்க், மேஜர் டிஸ்க். அடுத்து இதனுடைய அங்கங்களாக இருக்கக்கூடியது ஸ்பைரல் ஆர்ம்ஸ். 2 மேஜர் ஆர்ம்ஸ், பெர்சியஸ் ஆர்ம், ஸ்கட்டம் சென்டாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மேஜர் ஆர்ம்ஸ் இருக்கு. அடுத்து 2 மைனர் ஆர்ம்ஸ், நார்மா ஆர்ம், சகிட்டேரியஸ் ஆர்ம் அப்படின்னு 2 மைனர் ஆர்ம்ஸ் இருக்கு. நம்முடைய சூரிய குடும்பம் இருக்கிறது ஒரு ஸ்மால் ஆம், ஒரு குட்டி ஆம். இது எதுக்கிடையில இருக்குன்னா, இந்த ஆமுடைய பேரு ஆரியன் ஆம். இது பெர்சியஸ் ஆம், செகிட்டேரியஸ் ஆம், இந்த 2 ஆம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஆம் தான் ஆரியன் ஆம். ஆரியன் ஆம்ல தான் சூரியன் உட்கார்ந்துருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு மில்கி வே கேலக்சியோட மையப்பகுதியிலேருந்து ஒரு 25% தூரத்துல நம்முடைய சூரிய குடும்பம் அமைந்திருக்கு. மில்கி வே கேலக்சியோட அமைப்பில் மத்தியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் பற்றி பார்த்தோம், சென்ட்ரல் பல்ஜ் பற்றி பார்த்தோம், டிஸ்க் பற்றி பார்த்தோம், ஸ்பைரல் ஆர்ம்ஸ் பற்றி பார்த்தோம். கடைசியாக இருக்கக்கூடிய பகுதி மேசிவ் ஹேலோ, ஒரு ஒளிவட்டம். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்சியோட எக்ஸ்ட்ரீம் ஏரியாவில் ஒரு பெரிய சர்க்கிள் தெரியும். இந்த ஒளிவட்டம் தான் மேசிவ் ஹேலோ. இவை அனைத்தும் உள்ளடக்கியது தான் மில்கி வே கேலக்சி. மொத்தத்துல இந்த பிரபஞ்சத்துல நம்ம சொல்லக்கூடிய இந்த மில்கி வே கேலக்சி எங்க அமைந்திருக்கு சரியா? அதாவது மில்கி வே கேலக்சி ஒரு லோக்கல் குரூப் ஆஃப் கேலக்சின்னு சொல்லி, லோக்கல் குரூப்னு ஒரு கேலக்சி குரூப் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 கேலக்சிஸ் சேர்ந்தது இந்த லோக்கல் குரூப். இந்த லோக்கல் குரூப் எங்க இருக்குன்னா விர்கோ கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி, கிளஸ்டருங்கிறது ஒரு பெரிய குரூப் ஆஃப் கேலக்சிஸ். அந்த விர்கோ கிளஸ்டரோட எட்ஜில் தான் இந்த லோக்கல் குரூப் இருக்கு. இந்த விர்கோ கிளஸ்டர் எங்க இருக்குன்னா இன்னொரு மிக பிரம்மாண்டமான கிளஸ்டர் இருக்கு.
லெனேக்கியா சூப்பர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் கிளஸ்டர். இதுல வந்து இந்த சூப்பர் கிளஸ்டர்ல மட்டுமே லெனேக்கியா சூப்பர் கிளஸ்டர்ல 1,00,000 கேலக்சிஸ் இருக்கு. ஸோ இதனுடைய ஒரு பார்ட்டு தான் நம்ம பார்த்த விர்கோ கிளஸ்டர். அதனுடைய எண்ட்ல இருக்கிறதா லோக்கல் குரூப்பு. அந்த லோக்கல் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு 50-60 கேலக்சியில ஒண்ணுதான் நம்முடைய மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சில சூரியன் வந்து எந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்கு சார்? அது எப்படி வந்து சுத்தி வலம் வருது? ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய சூரியன் மில்கி வே கேலக்சியில ஆரியன் ஆம் அப்படின்ற ஒரு குட்டி ஆம்ல இருக்குது. இந்த ஆம் வந்து பெர்சியஸ் ஆம், ஸ்கட்டம் சென்டாரஸ் ஆம், இந்த 2 பெரிய ஆம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஆம். இந்த சூரியனுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மத்தியில் இருந்து மில்கிவே கேலக்சியோட மத்தியில் நான் சொன்ன ஒரு பிளாக் ஹோல் இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து 25,000 லைட் இயர்ஸ் தூரத்தில் சூரிய குடும்பம் சுற்றி வருது. என்ன ஸ்பீடில் சுற்றி வருதுன்னா அதே தலைக்கருகருக்கு வைக்கிற ஸ்பீடு சூரியன் சுற்றி வர்றதுக்கு இல்லையா. சூரிய குடும்பமே சுற்றிட்டு இருக்கு. எவ்வளோ ஸ்பீடில்? மணிக்கு 8,28,000 கிலோமீட்டர் ஸ்பீடு. நம்மலாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம், பட் நம்ம போற ஸ்பீடு ஒன்றும் பூமியே தன்னைத்தானே சுத்திக்குது, இன்னொன்று சூரிய குடும்பத்தோட சேர்ந்து மில்கிவே கேலக்சியில சுத்தி வருது. அதனுடைய ஸ்பீடு 8,28,000 கிலோமீட்டர் பெர் அவர். இவ்வளவு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கிறோம். சரியா? ஒரு முறை மில்கிவே கேலக்சியை சூரிய குடும்பம் சுத்தி வர 25 கோடி ஆண்டுகள் ஆகும். ஸோ இந்த அளவு ஒரு பிரம்மாண்டமான அமைப்புல இருக்கிறோம். நம்ம இவ்வளவு பிரம்மாண்டம்னு சொல்றோம் மில்கிவே கேலக்சியை, அதுவே வந்து 2,00,000 கேலக்சியில ஒண்ணுதான் பிரபஞ்சத்துல. ஸோ இந்த மாதிரி கற்பனை செய்து பார்த்துக்கணும் நம்முடைய இருப்பு எங்க அப்படிங்கிறது. ஆனாலும் we are ஸ்பெஷல். ஏன்னா we are the only planet known to this time. உயிர் இருக்கக்கூடிய ஒரே பிளானட் நம்முடைய எர்த்து தான். அதுவும் மிக உயர்ந்த எவால்வ்டு ஸ்பீசிஸ் மனிதன் இருக்கக்கூடியது எர்த்து தான் இன்றைக்கு வரைக்கும். ஆனால் தேடிட்டு இருக்கிறோம், வெளியிலையும் இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ கேலக்சிஸ் இருக்கு, இவ்வளோ பிளானட்ஸ் இருக்கு. பூமி போன்ற ஒரு பிளானட் எங்கேயாவது ஒரு கேலக்சியில இருக்கலாம். ஸோ இந்த மில்கிவே கேலக்சியில நம்ம இருக்கோம். இங்க இருந்து பல கோள்களை நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்மளுடைய இந்த மில்கிவே கேலக்சியில இருந்து, நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியில இருந்து வேறு கேலக்சிய நம்மளால பார்க்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு எப்பேனும் நமக்கு அமையுமா? அதாவது வெறும் கண்ணால் பார்க்கக்கூடியது இன்னும் 1-2 கேலக்சிஸ் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. குறிப்பா தென் துருவம் அல்லது மிக உயர்ந்த மலைப்பகுதிகள்ல இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல இரவு நேரத்தில் பார்த்தா மில்கிவே கேலக்சி கிளீனா தெரியும், ஒரு ஸ்பைரல் கேலக்சி தெரியும். அதே மாதிரி லார்ஜ் அண்ட் ஸ்மால் மெகலனிக் கிளவுட்ஸ் அப்படிங்கிற கேலக்சி தெரியுது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆண்ட்ரோமேடா கேலக்சி, அவர் நியரஸ்ட் கேலக்சி, இதெல்லாம் விசிபிளா இருக்கும். விசிபிள்னா தொடர்ந்து அப்சர்வ் பண்ணி அந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் தொலைநோக்கிகள் மூலம் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த ரொம்ப சுவாரஸ்யமான இந்த மில்கிவே கேலக்சி பத்தி நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. மீண்டும் இதை வந்து தொகுத்து சில பல அமேசிங் ஃபேக்ட்ஸை மாணவர்களுக்கு புரியும்படி சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும் சார். நிறைவா, மில்கிவே கேலக்சி கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தின் தோற்றத்தின் போதே தோன்றியதா சொல்றாங்க. 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மில்கிவே கேலக்சி உருவாகியிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 கோடி நட்சத்திரங்கள், சூரியனை போன்ற நட்சத்திரங்கள் மில்கிவே கேலக்சியில இருக்கு. 10,000 கோடி கோள்கள், பூமியை போன்ற கோள்கள் மில்கிவே கேலக்சியில இருக்கு. இந்த மில்கிவே கேலக்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேலக்சி ஆண்ட்ரோமேடா கேலக்சி. இந்த ரெண்டும் ஒன்றை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் 400 கோடி ஆண்டுகளில் இரண்டும் மோதிக்கொள்ளும் என்றோ அல்லது இரண்டும் மிக்ஸ் ஆகி ஒரே கேலக்சியா மாறும்ன்ற மாதிரிலாம் கணிப்புகள் இருக்கு. ஸோ பிரபஞ்சம் என்பதே ஒரு பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்தின் ஒரு பகுதி தான் மில்கிவே கேலக்சி. மில்கிவே கேலக்சியில சூரிய குடும்பம் ஒரு சிறு அங்கம், சூரிய குடும்பத்தில் பூமி ஒரு சிறு அங்கம் என்ற வகையில் மனிதர்கள் எவ்வளவு பிரம்மாண்டத்தை சுற்றி வைத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கோம் என்பதை கற்பனை செய்து பார்க்கலாம் என்ற தகவலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். மிக சிறப்பு சார். பால்வெளி விண்மீன் கூட்டம், அதாவது மில்கிவே கேலக்சியை பற்றிய தேவையான மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய தகவல்களை சொன்னீங்க. மிக்க நன்றி.